நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு நடந்தது என்ன. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். நடந்தது என்ன இந்த வாரம் நம்மை பரபரப்புக்கு ஆளாக்கிய செய்திகளில் தொடங்கி ஆச்சரியமூட்டும் பிரத்யேக தகவல்கள் வரை அத்தனையும் உங்கள் பார்வைக்கு. ஜீவசமாதி அடைவு அதிர்ச்சி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் 100 பக்தர்கள். மாணவனுடன் ஓடிப்போனதாய் கைதான ஆசிரியை. ஏன் இந்த பரபரப்பு? சமீபத்தில் ஒடிசால நேஷனல் சர்ஃபிங் காம்படிஷன் நடந்துச்சு. அதாவது அலை சறுக்கு போட்டி. இந்த மாதிரியான விளையாட்டுகளுக்கு பிராக்டிஸ் பண்றவங்களே பெரும்பாலும் பணக்காரர்களாக இருப்பாங்க. இந்த போட்டியில முதல் 3 இடத்தை பிடித்தவர்கள் தமிழர்கள். 3 பேருமே சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவளம் அப்படிங்கிற அந்த கடற்கரை பகுதியைச் சேர்ந்தவர்கள். பொருளாதார ரீதியாக ரொம்ப பின்தங்கிய சாதாரண மீனவ குடும்பத்தைச் சேர்ந்த அந்த 3 பேர் தான் ஃபர்ஸ்ட் 3 இடத்தை பிடிச்சிருக்காங்க. சர்ஃபிங்னு சொல்லப்படுற அலைச்சறுக்கு விளையாட்டு எப்போவாவது டிவியில் ஆங்கில திரைப்படங்களில் மாத்திரமே நம்மால் பார்க்க முடிஞ்ச விளையாட்டு இது. சீறி வரும் அலைங்க மடிஞ்சு விடுறதுக்கு ஊடா ஃபைபர் பலகைகளில் பாய்ந்து செல்லும் இந்த சாகச விளையாட்டு வெளிநாடுகளில் ரொம்பவே பிரபலம். ஆனாலும் பல ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவுக்கு கடற்கரை பகுதி உள்ள நம்ம இந்தியாவில் இந்த விளையாட்டை பற்றி அநேகருக்கு தெரியாது. ஆனால் சென்னைக்கு அடுத்தாப்புல இருக்கிற வங்கக்கடலோரம் அமைஞ்சிருக்கிற கோவளம் கிராமத்தில் நாம் பார்த்த காட்சி நம்பவே முடியாததா இருந்துச்சு. ஏராளமான ஏழை மீனவ சமுதாயத்தை சேர்ந்த சின்ன பசங்க 80,000 1 லட்சம்னு விலையுள்ள சர்ஃபிங் போட்டில் இந்த விளையாட்டை கற்றுக்கிட்டு இருந்தாங்க. இத்தனைக்கும் காரணம் இந்த மூர்த்திங்கிறவர் தான். பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்திட்ட இவர் சின்ன வயசுலேயே மீன்பிடி தொழிலுக்கு போயிருக்காரு. பொதுவாக மீனவ சிறுவர்களுக்கு பொழுதுபோக்கே கடல் அலைகளோடு விளையாடுறது தான். மூர்த்தி அப்படி விளையாடுறப்ப பழைய ஜன்னல் கதவுகளை பயன்படுத்தி சர்ஃபிங் பழகி இருக்காரு. 10 வயசு 8 வயசு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உடஞ்ச கதவு பலகை ஜன்னல் பலகை எடுத்துகிட்டு போயிட்டு நான் அலையில் விளையாடுவேன். அலைச்சறுக்கு விளையாட்டு போல் படுத்துட்டு விளையாடுவேன். அப்போல்லாம் சுற்றுலா வர வெள்ளைக்காரங்க சர்ஃபிங் போர்டை பயன்படுத்தி சர்ஃபிங் பண்ணுறதை ஏக்கத்தோடு பார்த்துக்கிட்டு இருப்பாராம். அவங்க அந்த அலையில் ஒரு வித்தியாசமான ஒரு போர்டு வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க, சர்ஃப் போர்டு. அது பார்க்கும்போது எனக்கு ஆசையாக இருந்துச்சு, பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன வயசில் இவரோட ஒரே லட்சியம் எப்படியாவது ஒரு சர்ஃபிங் போட் வாங்கணுங்கிறது தான். அப்போ ரொம்ப ஏழ்மை நிலையில் இருந்த இவர் கஷ்டப்பட்டு அந்த ஆசையை நிறைவேற்றியிருக்காரு. 2002 எங்கள் ஊர் பையனுக்கு ஒரு ஃபாரினர் போர்டு கொடுத்துட்டு போனார். அந்த பையனுக்கு அந்த போர்டோடைய அருமை தெரியல. ஸோ அவனுக்கு நான் 1,200 பணம் கொடுத்து அந்த போர்டை வாங்கி நான் கற்றுக்கிட்டேன். 2004 சுனாமி வந்தப்ப கோவளமும் கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சு. அப்போது நிவாரண உதவி செய்ய வந்த சில தொண்டு நிறுவனங்களோட நிர்வாகிங்க இவரோட சர்ஃபிங் திறமையை கண்டு பிரமிச்சு போயிருக்காங்க. அவங்க மூலமாக கோவாவில் நடந்த இன்டர்நேஷ்னல் சர்ஃபிங் டோர்னமெண்ட்டில் கலந்துக்க மூர்த்திக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஃபைனல் நானும் மிஸ்டர் ஜுவான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் ஆள், அவர் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் 2 பேர் தான் ஃபைனல் மோதணும். ஃபைனலில் நான் செகண்ட் ப்ரைஸ் வந்தேன். முதல் போட்டியிலேயே பரிசு வாங்கின சந்தோஷத்தில் இவரும் இவரோட நண்பர்களும் பயிற்சியை மேலும் தீவிரமாக்கி இருக்காங்க. பொதுவாக வங்கக்கடலில் சர்ஃபிங் பண்ணுற அளவுக்கு உயரமாக அலைங்க வர்றதில்லை. அதனால் புயல் ஏற்படுற சமயங்களில் அதை இவங்க பயன்படுத்திக்க தவறதே இல்லையாம். 2010 மே மாதம் லைலா புயல் ஒன்று இங்கே நம்ம தமிழகத்தில் எடுத்தது. அந்த புயலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 அடி உயரம் அலை வந்துச்சு. 1 ஹவர் பண்ணோம். 1 ஹவருக்கு பண்ணி மொத்தமே 2 அலை தான் நாங்கள் கேட்ச் பண்ணோம். லாஸ்ட் இயர் டிசம்பர் 31 எடுத்து தானே புயலில் ஒரு 2 நாள் முன்னாடி நான் பண்ணேன். ஒரு 12 உயரம் அலைலாம் வந்துச்சு. அதில் இவங்களுக்காக தொண்டு நிறுவனங்களை சேர்ந்த நிர்வாகிங்க தமிழ்நாட்டு அளவில் சர்ஃபிங் அசோசியேஷன் ஒன்று தொடங்கி இருக்காங்க. சமீபத்தில் ஒடிசாவில் இந்திய அளவில் சர்ஃபிங் போட்டி நடந்துச்சு. கோவளத்தை சேர்ந்த இந்த இளைஞர்கள் அங்கே நடந்த போட்டியில் கலந்துக்க போனாங்க. முதலாக
தேசிய அளவில் நடந்த போட்டியில் கலந்துக்கிட்ட இவங்க ஒட்டுமொத்த பரிசையும் அள்ளிக்கிட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்துருக்காங்க. ஒரிசாவில் அந்த ஸ்டாண்டப் பெடல், அதாவது அலையில் பண்ணாமல் ஃப்ளாட் வாட்டரில் பண்ண அந்த காம்படிஷனில் ஃபைனலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 5 பேர் மோதணும். மங்களூரை சேர்ந்த 2 பேரும், கோவளம் ஃபிஷர்மேன் பகுதியை சேர்ந்த 3 பேர் நாங்கள் மோதணும். ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து இங்கே ஃபஸ்ட்டு செமிஃபைனல் நடக்குது. அதில் 5 கிலோமீட்ரு போயிட்டு ரிட்டன் வரணும். காற்று வந்து செம்ம வரப்பு, போகிறது ஈஸியாக இருக்கும். ஈஸியாக போயிட்டோம். நாங்கள் போகும்போது என்னோட முன்னாடி வந்து 2 பேர் போயிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஃபுல் பவரையும் போகும்போதே காட்டிட்டாங்க. வரும்போது வந்து அவங்களால பவர் பண்ண முடியல. போகும்போது கொஞ்சம் இதாக போயிட்டு திருப்பி ரிட்டன் வரும்போது எதிர்காற்று, ரொம்ப காற்று அதிகமாக இருந்துச்சு. அவங்கெல்லாம் வந்து காற்றுக்கு வந்து ரிவர்ஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்த்து அவங்களால வர முடியல. நான் என்ன பண்ணேன், எதிர்த்து எப்படி வரேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அதனால் ஈஸியாக நான் எதிர்த்து வந்துட்டேன். அவங்க வந்து என்னோட 1 கிலோமீட்ரு பேக்கில் தான் இருந்தாங்க. அவ்வளோ டிஸ்டன்ஸில் நான் வந்தேன். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் விக்கி தான் ஃபஸ்ட் பிளேஸு, அப்பு இந்த மணிகண்டன் செகண்ட் பிளேஸு, நான் தேர்ட் பிளேஸு. சர்ஃபிங் பற்றி தெரிஞ்ச அனைவரோட பார்வையையும் தங்களோட ஊரான கோவளத்து பக்கம் திரும்ப வச்சு ஊருக்கு பெருமை சேர்த்துருக்காங்க. அதனால் ஆரம்பத்தில் ஏளனமாக பேசினவங்க கூட இப்போ பாராட்டுறதுல மூர்த்திக்கு ரொம்பவே சந்தோஷம். இப்போ ஒரிசாவுக்கு போயிட்டு கோவளன்ற பேர் வந்து நீங்கள் அங்கேயே நீங்கள் கொடுத்துக்கிறீங்க. ஸோ அது வந்து ஊருக்கு ரொம்ப பெருமை, ரொம்ப பெரிய விஷயம். இது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒடிசாவில் நடந்த போட்டியில் ஜெயிச்சதால இப்போ இவங்களுக்கு பல்வேறு நாடுகளில் இருந்தும் அழைப்பு வருதான். ஒரிசாவில் நடந்த அதே டேட்லேயும் சவுத் ஆஃப்ரிக்காவில் வேர்ல்டு கப் மேட்ச் நடந்தது. எஸ்சிபி ஃபஸ்ட் டைம் நடந்தால சிம்பிளாக முடியும். நெக்ஸ்ட் டைம் நடக்கிறது எங்களை அனுப்புறதுக்கு அது குவாலிஃபை ஆகிற அளவுக்கு எங்களை முன்னேற்றி வந்திருக்காங்க. சில இன்டர்நேஷ்னல் ட்ரைனரும் கூப்பிட்டு எங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்காங்க. அரசு இந்த விளையாட்டு மேலே கவனம் செலுத்தினா இன்னும் நிறைய சாதிக்க முடியும்னு சொல்கிறாங்க. போட்டியில் முதலாவதாக வந்த விக்னேஷும் 6வதுலேயே தன்னோட படிப்பை முடிச்சுக்கிட்டவர். இவரும் மீன்பிடி தொழிலுக்கு தான் போயிட்டு வந்துட்டு இருந்தார். சரியாக தொழிலுக்கு போகாமல் மூர்த்தியோடு சேர்ந்து சர்ஃபிங் பழகிக்கிட்டு இருந்ததால் ஆரம்பத்தில் இவரோட குடும்பத்தை சேர்ந்தவங்க வருத்தத்தில் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ அவங்களோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. 6th ட்ராப் அவுட் ஆகிட்டான். அவன் இப்போ கடலுக்கு தான் போயிட்டு இருந்தான். இப்போ அவன் போய் இந்த சர்ஃபிங்கில் வின் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பா அம்மாலாம் ரொம்ப கவலைப்பட்டாங்க, அவன் கடலுக்கு போகிறானே, 6th ட்ராப் அவுட் ஆகிட்டானே, அதுக்கப்புறம் எப்படி லைஃப்பில் முன்னுக்கு வர போகிறான்னு பயந்தாங்க. இப்போ அந்த பயம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நீங்கிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாகவே இருக்காங்க. இப்போ வந்து கடலை விட எங்களுக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2வது பரிசு வாங்கின மணிகண்டன் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க அம்மா பாமர பெண்மணியாக இருக்காங்க. இந்த அலை எடுக்கிறதுல அந்த சர்ஃபிங்கில் வந்து என் பிள்ளைய அந்த சார் வந்து என் பிள்ளை இட்டுக்குன்னு அப்போது சர்ஃபிங் பண்ணிக்கிறாங்க. 3 பிள்ளைங்க, என் பிள்ளையோட 3 பிள்ளைங்க. அந்த பிள்ளையோடு என் பிள்ளை வெளிநாட்டுலாம் போய் அந்த ஊர் பேர் எனக்கு சரியாக வரல, தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த ஊர் பேர் சரியாக வரல. என் பிள்ளை வெளியெலாம் போய் பரிசுலாம் வாங்கிக்கிறான். அவங்களுக்கு சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீரே வந்துடுச்சு. தன்னோட கிராமத்து சிறுவர்களுக்கெல்லாம் சர்ஃபிங் கற்றுக் கொடுக்க ஆசைப்படுற மூர்த்தி இயல்பாக மிக சீக்கிரமே எல்லோரும் கற்றுக்குறாங்கன்னு பெருமைப்படுறாரு. நான் என்ன பண்ணுவேன்னா, வர ஃபாரினர்கிட்ட பேசி அவங்களுடைய போர்டு ஒரு 10 நிமிஷம், காலை ஒரு 20 நிமிஷம் இல்லை 1 hour வாங்கி எங்கள் பசங்கக்கிட்ட கொடுப்போம். போர்டு ஏன்னா பெரிய போர்டு குயிக்காக கற்றுட்டேன். எங்கள் பசங்களுக்கு வந்து ரொம்ப குயிக்காக, அதாவது ரொம்ப நாளே தேவையில்லை, ரொம்ப குயிக்காக கற்றுக்கிட்டாங்க. அந்தளவுக்கு அவங்களும் ஃபாரினரும் உங்கள் பசங்களுக்கு நல்ல நேச்சுரல் இது வந்து, அதனால் சீக்கிரம் கற்றுக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் சர்ஃபிங் நல்லா வளர்ந்துட்டே போச்சு. மூர்த்தி சொன்ன மாதிரி நேச்சுரல் டேலண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு முறையான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் உலக நாடுகள் முழுக்க இருக்குது. குறிப்பாக ரஷ்யா, சைனா இந்த 2 நாட்டிலையும் ரொம்ப ஸ்பெஷலாக இந்த விஷயத்தை செய்கிறாங்க. அதனால தான் அவங்க ஒலிம்பிக்கில் நிறைய மெடல்கள் வாங்குறாங்க அப்படின்னு கூட ஒரு கருத்து உண்டு. இப்போ கூட நடக்க போகிற இந்த லண்டன் ஒலிம்பிக்ஸில் நம்முடைய வீரர்கள் பெரிய அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்யப்படுது. ஆனால் அதில் பெரிய அளவுக்கான பணம் இன்னெஃபிஷியன்சியாலையும் இன்னொரு பக்கம் கரப்ஷன்னாலையும் சம்மந்தப்பட்டவங்களுக்கு போய் சேர்றதே இல்லை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் ரொம்ப நாளாகவே இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நடந்தது என்ன. வீடு அப்படின்னாலே அதுக்கு ஒரு சத்தம் இருக்கும். 2 பேர் பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இல்லாட்டி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஏதாவது குடும்ப விஷயம் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு வீட்டுக்குள்ளே போனோம்னா ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும்.
பட் ஒரு வீடை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த வீட்டினுடைய மொழியே மௌனம்தான். இந்த குடும்பத்துல உள்ள 5 பேருக்குமே காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது. இந்த வீட்ல ஒரு போன் இருக்கு. அந்த போனை பயன்படுத்துற ஒரே நபர் பெரியவர் ராஜகோபால். திருவிடை மருதுரை சேர்ந்தவர் ராஜகோபால். இவரோட பொண்ணு கமலா. இவங்களுக்கு பிறவியிலேயே காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது. மிகுந்த சிரமப்பட்டு கமலாவுக்கு ஏற்ற ஒரு ஜோடியை கண்டுபிடிச்சிருக்காரு பெரியவர் ராஜகோபால். சென்னை திருமங்கலத்தை சேர்ந்தவர் ஸ்ரீனிவாசன். கமலாவை போலவே இவரும் பிறவியிலேயே பேச மற்றும் கேட்கும் திறனற்றவர். சென்னை ஐசிஎஃப்ல பெயிண்டரா பணிபுரியிற ஸ்ரீனிவாசன் பெரியவர் ராஜகோபாலுக்கு பிடிச்சு போனாலும் கமலாவை கட்டிக்கிறதுல சற்று தயக்கம் காட்டியிருக்காரு ஸ்ரீனிவாசன். தன்னை போலவே செவிப்புலன் மற்றும் பேச்சுத்திறன் குறைபாடுடைய ஒரு பெண்ணை கட்டிக்கிட்டா தனக்கு பிறக்கிற குழந்தைகளும் அதே குறைபாடுகளோட பிறக்குமோன்னு எண்ணி திருமணத்துக்கு சம்மதிக்காம இருந்திருக்காரு ஸ்ரீனிவாசன். எல்லாரும் பொண்ணு பார்த்துட்டு போனாங்க. 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. மாமா மாமிக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அந்த மாதிரி சீனில் இவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, இவன் பேசுகிற பொண்ணுன்னு வந்து மாமா வந்தார், இந்த மாதிரி சொல்கிறேன் மாமான்னார். இதை பாருங்கள், நீங்கள் பேசாதீங்க, இந்த கல்யாணம் நடக்கும், நாளாகும், டைம் வரல, நாளாகும், அதுதான் இந்த தடங்கெல்லாம் போங்க அப்படின்னு. அப்புறம் 1 மாதம் கழிச்சு அவரே வந்தார். இது மாதிரி அவன் நிச்சயம் தீர்மானம் ஆகிடுதுன்னா உடனே ஒரு 10 நாளைக்கெல்லாம் நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணத்தையும் முடிச்சிட்டோம். 2 வீட்டாரோட முழு சம்மதத்துல திருமணம் நடந்திருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா தங்களோட திருமண வாழ்க்கையை தொடங்கின ஸ்ரீனிவாசன் கமலா தம்பதியருக்கு இருந்த ஒரே கவலை குழந்தைய பற்றியதுதான். தங்களுக்கு பிறக்கிற குழந்தையும் தங்களை போலவே குறைபாடோட இருக்குமோன்னு அச்சத்திலேயே ரொம்ப நாள் இருந்திருக்காங்க. தங்களை போல பேசும் கேட்கும் திறனற்ற வேற ஒரு தம்பதியருக்கு பிறந்த குழந்தைகள் எந்த குறையும் இல்லாம இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் குழந்தை பெற்றிருக்கவே தீர்மானிச்சிருக்காங்க. அவளுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார். அவள் ஆம்பியா முண்டாட்டி 2 பேருமே பேச மாட்டான். அவருக்கு ஒரு பொண்ணும் ஒரு புள்ள பொண்ணு, அது 2ம் பேசுறது. இவங்களோட எதிர்பார்ப்பு நிறைவேறாம போச்சு. இவங்க முதல் பொண்ணு சுபாஷினி. இவங்கள போலவே செவிப்புலன் மற்றும் பேசும் திறனற்றவங்களாவே இருந்திருக்காங்க. அதற்கு அடுத்ததா பிறந்த வர்ஷா பாக்கியா இரட்டையர்கள். அவங்களுக்கும் இதே மாதிரியான குறைபாடுகள் இருந்தது அந்த குடும்பத்தை நிலைகுலைய வச்சிருச்சு. முதல்ல ஒரு குழந்தை பிறந்தது. அது பேசும்னு சொன்னாங்க டாக்டருக்கும். நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒன்றும் வரல. அடுத்தாப்பில் 2வது பிரசவம் ஆச்சு. 6வது குழந்தைகள் பிறந்து பேசுமான்னு பார்த்தேன். அந்த 2ம் ட்வின்ஸாக பிறந்தது. அது 2மே பேசல. தன் முதுகுக்கு பின்னால எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் கேட்டு உணர முடியாத கஷ்டத்துல மிகுந்த போராட்டத்துக்கு மத்தியில படிச்சு சாதிச்சு காட்டியிருக்காங்க அந்த 3 பெண்களும். படிப்பு மட்டும் இல்லாம யோகா, பரதநாட்டியம்னு பல கலைகளையும் கற்று பரிசுகளை வாங்கி குவிச்சிருக்காங்க இந்த பெண்கள். நமது கேள்விகளை ஒரு காகிதத்துல எழுதி கொடுத்தா அடுத்த வினாடியே தெளிவான கையெழுத்துல பதில் எழுதி கொடுத்தாங்க. வாய் பேச முடியாதவங்க, காது கேட்காதவங்க, இப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பற்றி பேசுறப்போ ஹெலன் கெல்லரை மறக்க முடியாது. அவங்களுக்கு கண் தெரியாது, காது கேட்காது, வாய் பேச முடியாது. ஆனாலும் கூட விமன் எம்பவர்மெண்ட் பற்றியும் சமூகம் சார்ந்தும் அவங்க முன்வச்ச பல கருத்துக்கள் இன்றைக்கு முக்கியமானதாக பார்க்கப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல் வச்சிருக்கிற ஒரு டீச்சரை. பேசவும் கேட்கவும் மட்டும்தான் முடியாதே தவிர நம்மோட உதட்டு அசைவுகளை வச்சே என்ன சொல்றோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எழுத்துக்களாலேயே உரையாடுற இவங்களுக்கு ஒரு வளமான அடித்தளத்தை அமைச்சு கொடுத்து சிறப்பான பயிற்சி அளிக்கிறாங்க திருமதி ராணிதாஸ். சென்னை அண்ணா நகர்ல வாய் பேச முடியாத மற்றும் செவிப்புலன் குறைபாடுடையோருக்கான பள்ளியை நடத்துறவங்க தான் திருமதி ராணிதாஸ்.
தன்னை சுற்றி மாணவர்கள் அமர்ந்திருக்க ஒரு தோழிய போல இருந்து கலகலப்பா பேசி பாடம் நடத்திட்டு இருந்தாங்க ராணிதாஸ். கிரிபாபு, உங்க வீட்டுல யார் யார் இருக்கிறாங்க? உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க? அப்பா, அப்பா, அம்மா, அம்மா, அக்கா, 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 தாத்தா, தாத்தா கூட இருக்கிறாரா? அப்புறம் பாட்டி, 1992 இறந்து போன மேடம் ராணிதாஸோட மகன் நினைவா உருவாக்கப்பட்டதுதான் இந்த அஜய் பள்ளி. லைஃப்ல ஒண்ணுமே இல்லையே, இருந்த ஒரு பிள்ளை, ஒரே மகன் செத்து போயிட்டான். சரி என்ன செய்யறதுன்னு தெரியாம தடுமாறுற நேரத்துல தான் ஒருத்தர் சொன்னாங்க, ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னோட கணவரால் தான் இந்த ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. நான் தான் முதல் ஆசிரியர். 5 பிள்ளைங்களை கொண்டு இந்த ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு இந்த அளவுக்கு 163 பிள்ளைங்க படிக்கிறாங்க. இப்ப சென்னை மாநில கல்லூரியில பிகாம் படிக்கிற சுபாஷினி அஜய் ஸ்கூல் மேடம் ராணிதாஸ் கிட்ட படிச்ச பொண்ணுதான். சுபாஷினி இன்னைக்கு பிரசிடென்சி காலேஜில் பிகாம் பண்றா, ரொம்ப நல்லா பண்றா. அங்கேயும் நான் கேள்விப்பட்டேன், அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட்னு கேள்விப்பட்டேன், காலேஜ் ஃபர்ஸ்ட்னு கேள்விப்பட்டேன். சுபாஷினியோட தங்கைகள் பாக்யா மற்றும் வர்ஷா 2 பேருமே அஜய் ஸ்கூல்ல தான் +2 படிச்சுட்டு இருக்காங்க. இந்த பிள்ளைங்க எப்பவுமே ஒரு மாதிரி சீரியஸ் மூடில் தான் இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க. சின்ன கிளாஸ்லேருந்து எதை சொல்லி கொடுத்தாலும் மறுநாள் காலையில் இந்த பிள்ளைங்க கிட்ட கேட்டால் அழகாக பதில் சொல்லுவாங்க. இந்த பிள்ளைங்களுக்கு யோகாவில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. யோகாவில் அவார்டெலாம் வாங்கியிருக்காங்க. ஸ்டேட் அவார்டும் அந்த சுபாஷினிக்கு யோகாவில் கிடைச்சிருக்கு. பல சவால்களையும் கஷ்டங்களையும் தாண்டி வெற்றிகளை குவிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த குடும்பத்துக்கு பக்க பலமா இருக்கிறவரு பெரியவர் ராஜகோபால். உறவினர்களோட ஆதரவு இருந்தாலும் 91 வயதான முதியவர் ராஜகோபாலுக்கு தன்னோட காலத்துக்கு அப்புறம் இவங்களை ஆதரிச்சு வழிநடத்த போறது யாருங்கிற கவலை இல்லாம இல்ல. உடல் ஊனமுற்றவர்கள், உடல் ரீதியாக சில பாதிப்புகளை கொண்டவங்கள நாம மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இருக்கு. அவங்களுக்கு உடல் ரீதியா சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட மற்றவங்க கிட்ட இல்லாத நிறைய டேலண்ட்ஸ் இவங்க கிட்ட மட்டும் இருக்கிறத நிறைய நேரங்களில் பார்க்க முடியுது.